அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பொதுவாகவே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது இன்றைய இயந்திரமயமான உலகத்தில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் உள ரீதியாக ஒருவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து முடிப்பது என்பது இன்று பலருக்கும் எட்டாக்கனியாக இருக்கின்றது. அந்த நிலையில் இன்று நாங்கள் குறிப்பாக ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பேச காத்திருப்பது இருதய நோய்களில், அதிலும் குறிப்பாக மாரடைப்பு பற்றிய பிரச்சனைகளும், அதில் பிரத்யேகமாக நாங்கள் நவீன கண்டுபிடிப்புகள், எவ்வாறான நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக இந்த நோய் கண்டுபிடிக்கப்படுகின்றது என்பது பற்றியும் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கின்றோம். இதற்காக எங்களோடு வைத்திய நிபுணர் இணைந்திருக்கின்றார். டாக்டர் பிரகாஷ் அவர்கள் இருதய நோய் வைத்திய நிபுணராக இவர் சேவையாற்றி வரும் ஒருவர். குறிப்பாக இவரை பற்றி நாங்கள் சொல்வதானால் மிக முக்கியமான இவருடைய ஒரு பங்களிப்பு பற்றி சொல்லியாக வேண்டும். மருத்துவ உலகத்திற்கு கார்டியோ இமேஜிங் என்ற ஒரு சிகிச்சை முறையை அல்லது ஒரு கண்டுபிடிக்கின்ற பரிசோதனை முறை ஒன்றை வைத்தியத்துறைக்கு அறிமுகம் செய்து அது தொடர்பான வைத்திய சிகிச்சைகளை வழங்கி வருகின்றார் என்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய அம்சம். வணக்கம் டாக்டர். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த மாரடைப்பு என்பதனால் வரக்கூடிய இறப்பு வீதம் என்பது கணிசமானதாக இருக்கின்றது. உலக அளவிலும் சரி, இலங்கையிலும் சரி, இந்த மாரடைப்பு என்பது மிகப்பெரிய சவாலாக வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற போது இது தொடர்பான புரிதல் அவசியமாக இருக்கின்றது பாமர மக்களுக்கு. அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் நாங்கள் ஏன் இந்த மாரடைப்பு அல்லது பொதுவாக இருதய நோய்கள் பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது பற்றி கூறுங்கள். நல்ல கேள்வி. நாங்கள் ஏன் மாரடைப்புனா முதல்ல சரியாக தெரிய இருக்கு எவ்வளோ என்ன ரிஸ்க் அப்படின்னு. நாங்கள் மாரடைப்பு சின்ன நோயை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ மாரடைப்பு அளவு இலங்கையில் கூடிக்கிட்டே போகுது. இப்போ நீங்கள் இந்த உங்களோட திரையில் இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலராக இருக்கிறது வந்து தான் இலங்கையில் மாரடைப்பு நோயாளி இல்லை இருதய சம்பந்தமான நோய்களால் இறக்குற நோயாளிகளை பற்றி இருக்குது. மற்றெல்லாம் இதர காரணிகள் தான். உண்மையாக மாரடைப்பு சரியான அதிக அளவில் இருக்குது. மிகப்பெரிய காரணம் என்னன்னா இப்பொழுது வயது குறைந்தவர்களுக்கு மாரடைப்பு கூட இருக்குது. அதுதான் மிக பயமாக இருக்குது. முந்தி மாதிரி இல்லை. முந்தி 35 ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு இருப்பாங்க. இப்போ 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரும். இன்னொரு காரணம் நாங்கள் ஏன் மாரடைப்பு இவ்வளோ விலங்கில் அதிகமாக இருக்கிறது காரணம்னா, முந்தி மாரடைப்புங்கிறது பணக்காரருக்குரிய நோய்கள் தான் நினைப்பாங்க. பணக்காரருக்கு மாரடைப்பு வரும், நாங்கள் ஏழைகள் ஃபிட் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ மாரடைப்பு அதிகமாக இருக்கிறது சிட்டியில் இல்லை, வில்லேஜில். அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் ஸ்ரீலங்காவில் இப்போ டயபெட்டிக்ஸ், ஸோ நீரிழிவு நோய் மிக அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கோம். இந்தியா தான் வேர்ல்டு டயபெட்டிக் கேபிட்டல். நாங்கள் அதனால டயபெட்டிக் நோய் இருக்கவங்க எல்லாருமே ஹார்ட் நோயாளி மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா டயபெட்டிக் மிக மோசமான நோய். இப்போ ஸ்ரீலங்கா டயபெட்டிக் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தான் இலங்கையில் இப்போ மாரடைப்பு அளவு மிக மிக அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் மாரடைப்பை பற்றி மிகவும் சரியான அவதானமாக இருக்கு. அப்படி பார்க்கின்ற போது இந்த மாரடைப்பு என்றால் என்ன, அது எந்த அடிப்படையில் நாங்கள் அதை மாரடைப்பு என்று வரையறுக்கக்கூடியதாக இருக்கின்றது, அதை பற்றி கூற முடியுமா டாக்டர்? மாரடைப்பு என்றால் சொல்லப்போனால் இருதயத்துக்கு வர்றது குருதிக்குழாய், இருதயத்தில் வர்றது குருதிக்குழாயில் ஒரு சிறு அடைப்புகள் ஏற்பட்டால், நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் டிவி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு சிறு அடைப்பு ஏற்பட்டால் அந்த அடைப்புக்கு குருதிக்குழாய்க்கு அடைப்புக்கு கீழ்ப்பகுதியில் ரத்தம் போகாது. அப்போது உங்களோட சுகர், குளுக்கோஸ், ஆக்சிஜன் ஒன்றுமே அந்த இறுதியில் அந்த பிளாக்கான இடத்து கீழ்ப்பக்கம் போகாட்டி அங்கே இருக்க மசில்ஸ் இறந்துடும். அதுதான் மாரடைப்புங்கிறது காரணம். இப்போ அடுத்து எப்படி இந்த கொலஸ்ட்ரால் வருதுன்னு கேட்பீங்க. இந்த உண்மையாக சொன்னால் இந்த இருதய குருதி குழாயில் ஒரு லேயர் உண்டு. உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், குருதி குழாயில் ஒரு சின்ன லேயர் உண்டு, ஒரு சின்ன லேயர் மாதிரி படிமம் மாதிரி இருக்கு. அந்த படிமம் தான் உங்களுக்கு குருதி குழாயை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ரத்தத்தில் போகிற எல்லா நீலக்கலர், உங்களை பார்க்க நீலக்கலரில் தெரியும், ரத்தத்தில் போகிற எல்லா கொலஸ்ட்ராலும் அதில் பட்டு தெரிச்சு போயிடும், அதில் படியாது. இது வந்து நீங்கள் சரியான உதாரணம் சொன்னீங்கன்னா நான்ஸ்டிக் பேனில் இருக்க அந்த கோட்டிங் மாதிரி. நான்ஸ்டிக் பேனில் ஸோ நத்திங் வில் ஸ்டிக், எவ்ரி திங் வில் ஃப்ளோட். உங்களுக்கு குருதி கொலஸ்ட்ரால் அளவு கூடினால் இல்லாட்டி இந்த லேயரில் ஒரு டேமேஜ் இருந்தால் கொலஸ்ட்ரால் இதில் படியும். பிறகு மெதுவாக இந்த கொலஸ்ட்ரால் அளவு கூடிக்கிட்டு போயிட்டு குருதி குழாயை முழுகாய் அடுத்த பிறகு தான் உங்களுக்கு மாரடைப்பு வரும். அப்படியானால் இந்த இருதய மாரடைப்பு தொடர்பாக ஏற்படுவதற்கான காரணிகள் என்னென்னவாக இருக்கின்றன? மாரடைப்புகளுக்கு வர பொதுவான காரணிகள் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் ஸ்ரீலங்காவில் முதல் காரணம் டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய். நாங்கள் எல்லோரும் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஓடி திரிவாங்க எல்லோரும், கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை அப்படின்னு. அது இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. இலங்கையில் முதலாவது காரணம் டயபெட்டிக் அண்ட் ஸ்மோக்கிங், சிகரெட் புகைத்தல் தான் மிக மிக முக்கியமான காரணம். பாருங்கள், இது என்ன ஏன் இதை ஹைலைட் பண்ணி நான் சொல்கிற முக்கிய காரணம் என்னென்னா,
கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் நார்மலாக இருந்தாலும் உங்களுக்கு டயபெட்டிக் இல்லாட்டி ஸ்மோக்கிங் இது இருந்தால் அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குருதி குழாய்க்கு உள்ளுக்கு இருக்க அந்த கவரிங், அந்த நீல கலர் கவரிங், வி கால் இட் எண்டோதீலியம், அந்த 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 கவரிங் டேமேஜ் ஆகிரும். அந்த டேமேஜ் ஆன பிறகு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தாலுமே அதில் குருதி குழாயில் கொலஸ்ட்ரால் படிய தொடங்கிடும். அதுக்கு பிறகு மூணாவது காரணம் தான் கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் அது கீழே தான் வருது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் கவனம், இந்த மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய நீரிழிவு நோயாளிகள் கவனமாக இருக்கிறதுக்கு மாரடைப்பை பற்றி. அதேவேளை இப்போது நீரிழிவு நோய் அல்லது இவ்வாறான கொலஸ்ட்ரால் போன்றவை இல்லாதவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒருவேளை அவர்கள் புகைத்தல் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு இவ்வாறான மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா டாக்டர்? எஸ், அதுதான் நான் முதல்ல சொன்னேன். குருதி குழாய் படிகிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று கொலஸ்ட்ரால் அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு, இல்லாட்டி அந்த ரத்தத்தை அந்த குருதி குழாயில் அந்த லேயர் கோட்டிங் இருக்க நீல கலர் கோட்டிங் எண்டோதீலியம் டேமேஜ் ஆகிருக்கலாம். அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கலாம், எல்லாமே நார்மலாக இருக்கலாம். ஆனால் இந்த எண்டோதீலியம் டேமேஜ் ஆகிருச்சுன்னா, ஸ்பெஷலி ஸ்மோக்கிங் இல்லாட்டி டயபெட்டிக்காக டேமேஜ் ஆகும், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த டேமேஜ் ஆகும், உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் டேமேஜ் ஆகும், இதில் பிற வேறு காரணங்களாக டேமேஜ் ஆகும். இல்லாட்டி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களோட ஃபேமிலியிலேயே அந்த 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 எண்டோதீலியம் அந்த கவரிங் பிறப்புலேயே சரியாக வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் நல்லா இருப்பாங்க, எக்ஸசைஸ் செய்வாங்க, ஓடுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னால், எனக்கு ஒரு ஃபேமஸ் அவர் தான் பேரை சொல்ல இல்லாது, அவர் சொன்னார் எனக்கு கொலம்புலேருந்து மாத்திரைக்கு ஓடிட்டு திரும்பி வரையிலும் அவ்வளோ ஃபிட் அப்படின்னாரு. அவர் சரியான பிரபலமான புள்ளி. ஆனால் ஆஞ்சியோகிராம் செஞ்ச பிறகு ஹார்ட்டில் எல்லா இடத்துலையும் பிளாக் இருந்துச்சு. ஸோ அது அந்த அந்த முக்கியமானது எண்டோதீலியம். அதனால் கொலஸ்ட்ரால் மட்டும் பார்க்கக்கூடாது. கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தாலுமே கொழுப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படியானால் இதை நாங்கள் இனம் காண்பது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கான காரணிகள், நாங்கள் இனம் காணுகின்ற வழிமுறைகள். மாரடைப்பு வந்தால் இனம் காண வேண்டிய வழிமுறைகள் தான் எல்லாரும் முக்கியமாக தெரிய இருக்கு. மிக மிக முக்கியம், யூ ஷுட் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். அது உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு. நார்மலான அறிகுறிகள் எல்லாம் சொல்கிறது நெஞ்சு வலி அப்படின்னு. ஹார்ட் இடது பக்கத்தில் இருக்கிற இடது பக்கத்தை தான் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க நெஞ்சு வலி அப்படின்னு. உண்மையாக ஹார்ட் நடுவில் தான் இருக்குது, இடது பக்கத்தில் கூட இருந்தாலும். ஆனால் மிக மிக முக்கியமானது ஹார்ட் சென்டர், செஸ்ட்டில் சென்டரில் வர்றது தான் மிக முக்கியமான வலி. சில பேருக்கு சிமெட்ரியாக இருக்கும், சில பேருக்கு 2 தோளில் மட்டும்தான் வலி வரும், சில பேருக்கு இடது கையில் உட்பக்கம், இடது கையில் உட்பக்கத்துக்கு மட்டும்தான் வலி வரும், சில பேருக்கு ஜா பெயின் வரும். எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஜா பெயின் சொல்லி பல் வைத்தியரில் போய் பல் வைத்தியர் எங்கிட்ட அனுப்பியிருந்தார். ஸோ ஜா பெயின் வரையிலும் இப்படி விதவிதமான வலிகள் இருக்கலாம். எந்த வலி இருந்தாலும் அது மாரடைப்புக்கு இந்த மாதிரி வலிகள் தான் இருக்கும். ஆனால் மிக முக்கியம், சில பேருக்கு வலியே வராது, நடக்கிற நேரம் களைப்பு வரும். நடக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூரம் போனாலும் களைப்பு கூட வரும். அது பெயின் இல்லாமல் வர சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படி தான் வரும். ஸ்பெஷலி டயபெட்டிக் அண்ட் ஓல்ட் ஏஜ், வயது முதிர்ந்தவர்களுக்கும் நீரிழிவுக்கும் வலி வர்றது குறைவு. அப்போ அவங்களுக்கு களைப்பு முக்கியமான சைனாக இருக்கும். அப்போ முதலாவது நீங்கள் அந்த அறிகுறிகள் தெரிஞ்ச பிறகு உங்களை வைத்தியரை நாடுறது சுசிதம். எல்லாமே ஹார்ட் அட்டாக் இல்லை, ஆனால் உசிதம். ஏன்னா இதுதான் மிக முக்கியமான காரணி. அதேவேளை டாக்டர், பொதுவாக இந்த நெஞ்சு வலி என்று வருகின்ற போது கேஸ்ட்ரிக் போன்றவற்றின் காரணமாக கூட நெஞ்சு வலிகள், சாதாரணமாக நெஞ்சு வலிகள், அவற்றை எப்படி பிரித்தறிவது? இது எதற்கான நெஞ்சு வலி என்பது தெரியாத ஒரு பாமர மக்களால் எப்படி இதை நாங்கள் இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதை பற்றி கூறுங்க. மிக முக்கியமாக ஹார்ட்டுக்கு நீங்கள் வேலை கொடுத்தா இந்த வலி கூடுது, இல்லாட்டி வலி கூடுதுன்னா அதுதான் ஹார்ட்டாக இருக்குது. நீங்கள் நடக்கிற நேரத்தில் யூ கெட் பெயின். உட்கார்ந்துருக்கிறதுனால வலி இருக்காது, நடக்க தொடங்கினா வலி கூடும், இல்லாட்டி ஸ்டெப்ஸில் ஏற நேரத்தில் வலி வரும். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வரும், என்ன ஹார்ட் வேகமாக வேலை செய்கிற நேரத்தில் தான் வலி வரும். கெஸ்ட்ரிக் அப்படி இல்லை, கெஸ்ட்ரிக் பெயின் அப்படி இல்லை. நீங்கள் வீட்டில் சாப்பிடாமல் இருந்தால் வரும், மிடில் ஆஃப் த நைட் கெஸ்ட்ரிக் வரும். கெஸ்ட்ரிக் வலி உணவு சம்பந்தமான அசோசியேட்டாக தான் இருக்கும். ஹார்ட் பெயின் எக்ஸர்ஷன், நடக்கிற நேரத்தில் ஹார்ட்டுக்கு வேலை கொடுக்குற நேரத்தில் வரும். ஆனால் எந்த வலி இருந்தாலும் நீங்கள் வைத்தியர் அணுகி சில டெஸ்ட்டுகள் எங்களுக்கு இருக்குது, அது செய்கிறது முக்கியம். டாக்டர், பொதுவாகவே இந்த பரிசோதனைகள் அல்லது செய்யக்கூடிய வழிமுறைகள் என்றால் எங்களுக்கென்று பாரம்பரியமாக சில தெரிந்தவை இருக்கின்றன. ஆனால் காலப்போக்கில் நவீனத்தின் அடிப்படையில் புதிதாக மருத்துவத்தில் பல்வேறு விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே ஆரம்பம் முதலே எவ்வாறான பரிசோதனை வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை பற்றி கூறுங்கள். ஹார்ட் அட்டாக், நீங்கள் சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் இல்லை நெஞ்சு வலி வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க இசிஜி அப்படின்னு.
முதலாவது நெஞ்சில் ஒரு இசிஜி லீட்ஸ் பண்ணி இசிஜி எடுப்பாங்க. அதுதான் மிக காமனாக செய்கிறது. இசிஜிக்கு பிறகு எக்கோ அப்படின்னு செய்வாங்க. எக்கோன்னு பார்த்துருப்பீங்க, ஹார்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஹார்ட்டு, அதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் அது எக்கோன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது வந்து ட்ரோப்பனின் ஒரு பிளட் டெஸ்ட் செய்வாங்க. இந்த ட்ரோப்பனின் இந்த ட்ரோப்பனிங்கிற கெமிக்கல் ஹார்ட்டில் இருக்க கெமிக்கல். அப்போ நீங்கள் பிளட்டில் செக் பண்ணி பார்க்கணும், அந்த கெமிக்கல் பிளட்டில் இருந்துச்சுன்னா ஹார்ட் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ட்ரோப்பனின் ஒரு பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்ப்பாங்க. இது எல்லாம் நார்மலாக இருந்தால் உங்களுக்கு மிஷினில் ஓட விடுவாங்க. எக்ஸசைசேஷன் கேட்டுறீங்க, ஐயோ ஓடுற டெஸ்ட்டாக எல்லாம் பயப்படுற டெஸ்ட் அதுதான். எல்லாருமே பயம், அதுதான் ஓடுற டெஸ்ட் தான் எக்ஸசைஸ். இதுதான் ட்ரெடிஷ்னலாக நாங்கள் ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிக்கிறதே செய்கிறது. இசிஜி, எக்கோ, ட்ரோப்பனின் அண்ட் எக்ஸசைஸ் இசிஜி. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டீங்க, இது மட்டும்தான். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த டெஸ்ட்டெல்லாம். இது ட்ரெடிஷ்னல் டெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த டெஸ்ட்டெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள்? பிரச்சனைகள்னு பார்த்தா இசிஜி இது வந்து காமன். எல்லா நெஞ்சு வலி வந்தாலும் இசிஜி எடுப்பாங்க. இசிஜி எடுத்துட்டு இசிஜி நார்மல்னா வீட்டில் போய் படுத்துருவாங்க. இசிஜியே நார்மல் ஆயிடுச்சு, என்ன ஹார்ட் அட்டாக். அது அப்படி இல்லை. இசிஜி இஸ் நாட் அக்யூரேட் டெஸ்ட். இசிஜியில் இஷ்யூஸ் இருக்குது. இசிஜி நார்மலாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி தான் ட்ரோப்பனின். சில பேர் சொல்லுவாங்க, இசிஜி எடுத்தேன், ட்ரோப்பனின் பிளட் டெஸ்ட் செஞ்சேன், பிளட் டெஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படிம்பாங்க. அதுவும் அது நாங்கள் காமனாக பார்க்குறது. அதுவும் பிள்ளை. அது சில சமயம் டாக்டர்ஸே சில சமயம் பிள்ளை விடுவாங்க அதில். ஏன்னா ட்ரோப்பனின் சில சமயம் 6 மணித்தேரம் ஆகும் பிளட்டில் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு. நீங்கள் 6 மணித்தேரத்துக்கு முதல்ல செஞ்சுருந்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்து அது எப்படியுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் டேமேஜ் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி ஸ்டேஜில் ட்ரோப்பனின் நெகட்டிவாக இருக்கும். அப்போ ட்ரோப்பனின் நெகட்டிவாக இருந்தால் மட்டும் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்ல முடியாது. மூன்றாவது தான் இந்த எக்ஸசைஸ் இசிஜி, ஃபேமஸ் எக்ஸசைஸ் இசிஜி. ஏன் இந்த எக்ஸசைஸ் இசிஜி எனக்கு ஒரு வெறுப்பு ஒன்று எக்ஸசைஸ் இசிஜி இல்லை ஃபேமஸ் சாக்காசியமாக சொல்கிறதுக்கு. இந்த எக்ஸசைஸ் இசிஜி நாங்கள் டூ மச் எம்ஃபசிஸ், டூ மச் எக்ஸசைஸ் இசிஜி நம்புகிறோம். சரியான நல்ல டெஸ்ட், ஈஸி டெஸ்ட், மிஷினில் ஓடி ஒரு 12 நிமிஷம் ஓடுனா இசிஜியில் பார்த்தா தெரியும். நெஞ்சு வலி வராட்டி இல்லை இசிஜி சேஞ்சஸ் வராட்டி எக்ஸசைஸ் இசிஜி நார்மலாக இருக்கும். அப்போ ஆனால் என்ன பிரச்சனை எக்ஸசைஸ் இசிஜினா அதில் அக்யூரசி எக்ஸசைஸ் இசிஜியில் 70% தான் அக்யூரேட், 30% இன்அக்யூரேட். ஐதர் இட் இஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவாக ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் சில சமயம் எக்ஸசைஸ் இசிஜி பாசிட்டிவ்னு சொல்லி நாங்கள் ஆஞ்சியோகிராம் செஞ்சு பார்ப்போம், ஆஞ்சியோகிராம் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் நெகட்டிவ்னு வீட்டுக்கு அனுப்புவோம், அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக் வந்து பேஷண்ட் வந்து வீட்டுக்காரவங்களும் எங்கள் ரூமுக்கு வெளியே கம்போர்டு இருப்பாங்க, இந்த டாக்டராக வீட்டுக்கு அனுப்பணும் அடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸசைஸ் இசிஜியில் மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ண இல்லாது பிகாஸ் ஆஃப் த அக்யூரசி. அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸசைஸ் இசிஜி நீங்கள் ஒரு வேகான டயக்னோஸில் பண்ணிட்டீங்கன்னா, சுகர் இல்லாமல் அட்டாக் இருக்குது இல்லைன்னா அவங்க லைஃப் பூரா மருந்து குடிப்பாங்க. இசிஜியில் சின்ன சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது சரியோ பிள்ளையோ நம்பி லைஃப் லாங் மருந்து கொடுப்பாங்க. சில சமயம் மருந்து தேவையும் படாது சில பேருக்கு. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பெஷலி வில்லேஜில் அவங்க கொழும்புக்கு வர மாட்டாங்க. இசிஜி நார்மலாக இருந்துச்சுன்னா இசிஜி அப்செட்னு சொல்லி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு அவங்களே தீர்மானித்து மருந்து குடிப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் நல்ல டெஸ்ட், ஈஸி, அவ்வளவு விலையும் இல்லை செய்கிறதுக்கு, ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ செய்கிறதுக்கு. ஆனாலும் அதனால எங்களுக்கு சில பிரச்சனைகள் இப்போ உலகம் பூரா முழுமையான உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாத எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் இருக்கு. தனியாக ஒரு டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு எடுக்க முடியாது. அப்படியானால் நவீன உத்திகள் அவை என்னென்ன, அதை பற்றி நவீன உத்திகள் தான். இப்போ நவீன உத்திகள்னு நாங்கள் சொன்னதுக்குன்னு இது நவீனம் இல்லை. ஏன்னா இது இப்போ உலகம் பூரா சரியான காமனாகி வந்துடுச்சு. இப்போ வர்ச்சுவலாக நீங்கள் இப்போ நாங்கள் பொதுவாக ஃபாலோ பண்ணுறது அமெரிக்காவும் யூரோப்பையும் தான். யூரோப் தான் நாங்கள் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறது. இப்போ யூரோப்லலாம் எக்ஸசைஸ் நீங்கள் யூரோப்பியன் கைட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இசிஜி போய் வார்த்தையே இல்லை. இப்போ they completely taken off exercise ECG because நவீன உத்திகள் வந்துடுச்சு. முக்கியமானது 4 உத்திகள். முக்கியமான உத்தினா கார்டியக் சிடி அப்படின்னு இப்போ புதிய டெக்னிக். கார்டியக் சிடி இல்லாட்டி சிடி ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோகிராம்னு எல்லாம் நடுங்கிறாதீங்க. ஆஞ்சியோகிராம்னு எல்லாருக்கும் பயம். தியேட்டருக்கு கொண்டு போய் குத்தி கொடுப்பாங்க, ஆஞ்சியோகிராம் செய்ய ஆபத்தான டெஸ்ட் அப்படின்னு பயம் இருக்குது. இந்த பயம் ஆஞ்சியோகிராம்னு உண்மையாக குருதி குழாயை பார்க்குற எல்லாமே ஆஞ்சியோகிராம் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் சரி, சிடி செஞ்சு பார்த்தாலும் சரி, ஆஞ்சியோகிராம் தான். ஆனால் இது வந்து சிடி செஞ்சு பார்க்குறது, இது வந்து சேஃபான டெஸ்ட். உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இப்படி ஹார்ட்டை பார்க்கலாம். நீங்கள் நேரடியாக எந்த ஒரு பாமர் அல்லது இருதயத்தை பற்றி
டெக்னிக்கல் டீட்டெயில் தெரியாதவங்களுக்கும் கூட இதை பார்த்தோன்னே தெரியும் அவங்களுக்கு எங்கே பிளாக்ஸ் இருக்குன்னு. இந்த வலது பக்கத்தில் இருக்கிறது நார்மல் ஹார்ட்டில் சிடி அஞ்சுக்கிறேன் பாருங்கள். உறுதி குழாய் இருக்க 3 ரத்த குழாயும் கிளியராக தெரியுது. 3 ரத்த குழாய் வலது பக்கத்தில் நடுவில் இருக்குது, இடது பக்கத்தில் இருக்கிறது மறைஞ்சிருக்குது. உங்கள் இடது கை பக்கத்தில் இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் பைபாஸ் செஞ்ச பேஷண்ட்டு. பைபாஸ் எப்படி பெரிய இடத்துல ஒரு பைபாஸுங்க ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி பிளட்டை இன்னொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணுறது, அது டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபாஸ் எல்லாம் 5 கிராம் செய்யறதுனே சரியான கஷ்டம். ஏன்னா எங்கே பைபாஸ் பண்ணியிருக்கான்னு நாங்கள் தேடி தான் பைபாஸ் இருக்குது. இந்த சிடி டெக்னிக்கில் சரியான லேஸு பைபாஸ் இருக்குதா, அதில் பிளாக் இருக்குதா, நேட்டிவ் வெசல் பிளாக் இருக்குதா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். சரியான 3 டைமென்ஷனில் பார்க்கலாம். இந்த பரிசோதனை முறையில், இந்த நவீனம் என்று சொல்லி நாங்கள் சொல்கின்ற இந்த பரிசோதனை முறையில் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது பொதுவாக உங்களுடைய அனுபவத்தில் நோயாளர்கள் ஏதாவது இந்த பரிசோதனை முறை சொல்கின்ற போது அதிருப்தியை தெரிவித்திருப்பார்கள் இல்லையா? இல்லை இந்த பரிசோதனை முறை வேண்டாம் அல்லது இதை பார்க்கின்ற போது பயமாக இருக்கின்றது, அப்படியான ஒரு அச்சம், அப்படியான வெளிப்படுத்தல்கள் ஏதேனும் இருக்கின்றனவா? நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் முதல்ல இந்த டெஸ்ட்டை எப்படி நாங்கள் செய்கிறோன்னு நாங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது விளங்கும், எதில் இது நன்மை உங்களுக்கு விளங்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி நாங்கள் செய்கிறதுனா ஆஞ்சியோகிராம் மாதிரி அட்மிஷன் ஒன்றும் இல்லை. நீங்கள் இது வந்து ஓபிடி டெஸ்ட், ஓபிடியில் தான் செய்கிறது. பேஷண்ட் வந்தோடனே பேஷண்ட்டை கையில் ஒரு கேனுலா போடுவாங்க, ரைட்? கேனுலா போட்டுட்டு நீங்கள் அந்த 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 பேஷண்ட் கையில் ஒரு கேனுலா போட்டுட்டு அந்த 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 பேஷண்ட்டை நீங்கள் மூச்சு எடுத்து விட சொல்லுவீங்க. நல்ல பெரிய மூச்சு எடுத்து 10 நிமிஷம் 10 செகண்ட் வச்சுருக்கிறதுக்கு பேஷண்ட். ஆனால் சிடி மிஷினில் தான் படுக்க வச்சுருக்கோம். இது விசேஷமான சிடி மிஷின். இந்த சிடி மிஷின் அந்த ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணணும், கண்ட்ராஸ்ட் அப்படின்னு. அந்த மருந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு மூச்சு 10 செகண்ட் வச்சுருந்தாலும் 3 செகண்டில் ஸ்கேன் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஹோல் ப்ரோசஸ் டேக் ஒன்லி 3 செகண்ட். பேஷண்ட் வந்தார், இன்ஜெக்ட் பண்ணாங்க, 3 செகண்ட் யூ கேன் கெட். நீங்கள் இந்த மாதிரி 3D இமேஜஸை 3 செகண்ட் எடுத்துடலாம். அதுக்கு படுத்து பார்க்கலாம், ரைட்? சரியான இலகுவான டெஸ்ட், ஈஸி. ஆஞ்சியோகிராம் மாதிரி நீங்கள் அட்மிட் பண்ண தேவையில்லை, ஒரு நாள் மானிட்டரிங் பண்ண தேவையில்லை, ஐசியூ இருக்க தேவையில்லை. வந்தாங்க, செஞ்சாங்க, போயிடலாம். அண்ட் அக்யூரசி வைஸ் வெரி வெரி குட். அதுதான் இந்த டெஸ்ட்டில் பலவீனமும் சொல்லலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து 99.9% எக்ஸ்க்ளூஷன் ரைட், அதாவது வெரி அக்யூரேட். இந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொன்னேன். சில ஃபால்ஸ் பாசிட்டிவ், சில வேஸ் பிளாக்னு சொல்லி பிளாக் இல்லாமல் போகிற சான்ஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு 5-6% அப்படி போயிடும். 99% இல்லைன்னு சொன்னால் இல்லை தான், அதனால தான் இந்த டெஸ்ட் மிக மிக வெரி அக்யூரேட். ஆனால் ஏன் இந்த டெஸ்ட்டை செய்யாமல் எக்ஸசைஸ் செய்கிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டில் அக்யூரேட்னால நாங்கள் பேஷண்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் யாருக்கு நோய் இருக்குது, யாருக்கு நோய் இல்லை அப்படின்னு. நோய் இருந்தால் பிளாக் சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ, அவங்களுக்கு பிளாக் இருந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நோய் இல்லாட்டி போய்க்கு ட்ரீட் பண்ண தேவையில்லையே, உடனே வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொன்னேன்னா, ஸ்பெஷலி லேடிஸுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். சில பேஷண்ட் இருந்தாங்க, எந்த நாள் நெஞ்சு வலி, வீட்டில் சண்டைனா இவங்க வருவாங்க நெஞ்சு வலியான்னு. இப்போ நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போன உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி தான் இருக்குது, டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு வீட்டுக்கு அனுப்புவோம். அடுத்த நாள் வருவாங்க, ஒரு 3 நாள் ஒரு வாரம் இருப்பாங்க, திருப்பி வருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்க நேரமே தெரியும் வீட்டில் தான் சண்டை அப்படின்னு. ஆனால் நெஞ்சு வலி இப்படி திருப்பி அந்த பேஷண்ட் வளர்த்தவங்களும் ஒரு நேரத்தில் உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். நீங்கள் இந்த பேஷண்ட்டை சரியாக தான் ட்ரீட் பண்ணுறீங்களோ, இவங்களுக்கு உண்மையாகவே நெஞ்சு வலி மிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சால் உங்களுக்கு தெரியும் எக்ஸசைஸ் அக்யூரேட் இல்லைன்னு. எக்ஸசைஸில் பிள்ளையான ரிசல்ட் வந்து நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவங்களை ட்ரீட் பண்ண போகிறீங்க. ஆஞ்சியோகிராம் செய்கிறது உங்களுக்கு பயம், ஏன்னா நல்லா இருக்க பேஷண்ட் ஆஞ்சியோகிராம் செஞ்சு ரிஸ்க் எடுக்கவும் விருப்பம் இல்லை. அந்த மாதிரி டைமில் தான் சிடி இஸ் வெரி குட் டெஸ்ட். நீங்கள் கூட்டிகிட்டு போய் சிடி செஞ்சிங்கன்னா 3 செகண்டில் சிடி செஞ்சலாம், தெரிந்துவிடும். பிளாக் இருக்கான்னு தெரிஞ்சால் பிளாக் இருந்தால் ட்ரீட் பண்ணலாம். பிளாக் இல்லாட்டி நீங்கள் இனிமேல் கார்டியாலஜிக்கு வர தேவையில்லை, வேறு எதுக்காக போய் ட்ரீட் பண்ணிட்டு நல்லா அப்படின்னு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கே விளங்கும். இது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா படங்களில் வெரி ஈஸி, எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை, அப்போ ஈஸி. அதனால் இது எக்ஸ்க்ளூஷன் வெரி பெஸ்ட். அடுத்த வகையான டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு இது சரியாக நல்ல இந்த டெஸ்ட். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நான் முதல்ல சொன்னேன் பெயின் விளங்காது, பெயின் இருக்காது. அப்போ அவங்க பெயின் இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நாங்கள் ரூட்டீனாக ஸ்க்ரீன் பண்ணுவோம், கண்ணை ஸ்க்ரீன் பண்ணுவோம், கிட்னியை ஸ்க்ரீன் பண்ணுவோம் டயபெட்டிக்னால. ஆனால் நாங்கள் ஹார்ட்டை ஸ்க்ரீன் பண்ணுறதில்ல, ஒரு இசிஜி எக்கோவும் செஞ்சு அனுப்பிடுவோம்.
மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் ஹார்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டயபெட்டிக்கால் பாதிக்கப்படுற முக்கியமான ஆர்கன்ஸில் கிட்னியும் ஹார்ட்டும் தான் முக்கியம். அப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு ஈவன் அவங்களுக்கு சிம்டம் இல்லாட்டியும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்து சிடி செஞ்சு பார்த்தா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும் பிளாக் இருக்கா இல்லையா. இவ்வளோ சின்ன பிளாக் இருந்துச்சுன்னா இப்போவே கொலஸ்ட்ரால் மருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளாக்கை கரைச்சிடலாமா, வருமுன்னு காப்போம், முதல்ல உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் டெஸ்ட். முக்கியமான டெஸ்ட் என்னென்னா நோய் சும்மா நெஞ்சு வலியை கண்டுபிடிக்கிறதுக்கு டயபெட்டிக் மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வாரதுக்கு முதல்ல சேஃபாக ரிஸ்க் இல்லாமல் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் குறைவு வேறு ரிஸ்க் இல்லாமலே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சரியான முக்கியமான டெஸ்ட். இதுதான் இந்த டெஸ்ட்டில் பலம். அப்புறம் தான் நீங்கள் கேட்டீங்க பலவீனம் ஏன் இவ்வளவு சொல்கிறீங்க இந்த டெஸ்ட்டை பற்றி, இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. ரைட், எல்லா டெஸ்ட்லேயும் பிரச்சனை இருக்குது. முதலாவது பிரச்சனை தான் இந்த டெஸ்ட்டில் வர பிரச்சனை தான் இந்த கான்ட்ராஸ்ட். நீங்கள் கேட்டிருப்பீங்க நாங்கள் அந்த ஒரு மருந்துன்னு கைக்கு கொடுப்போம், டை பயன்படுத்துவதா ஒரு வார்த்தை சரியான வார்த்தை சொன்னீங்க, டை அப்படிங்க. டைங்கிற வார்த்தை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அது சில பேர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நல்லாவே சொல்லுவாங்க, கலரிங்லாம் சொல்லுவாங்க. ரைட், கலரிங் கொடுக்காதீங்கலாம். இது உண்மையாக டைங்கிறது உண்மையாக அயோடின் பேஸ்ட், அயோடின் இருக்க ஒரு மருந்து. அந்த மருந்து எக்ஸ்ரே நிப்பாட்டும், அவ்வளோ தான் அது டெக்னாலஜி. ரைட், இப்போ நாங்கள் ரெண்டு வகையான பயம் பேஷண்ட்ஸ் இருக்குது. டையா வேணாம் அப்படின்னு. முதலாவது வகையான பயம் டைக்கு அலர்ஜி இருக்குது, அலர்ஜினாலே எனக்கு அலர்ஜி வரும், ஒவ்வாமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தான் டைனாலே இந்த கிட்னி அப்செட் ஆகிருமா, அதுதான் அடுத்த எல்லோரும் கேட்குற கேள்வி. இந்த டை ஆனால் நீங்கள் சரியான ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா டை அலர்ஜி வந்து சரியான வெரி வெரி 0.02% தான் சிவியர் அலர்ஜி இருக்குது சார். அது அந்த பொதுவாக நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு இவ்வாறான சிகிச்சை முறை இடம்பெறுவதில்லை இல்லவா? இந்த டை பயன்படுத்துவது குறைவு என்ற ரைட். அடுத்த கேள்வி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே. அதனால் அலர்ஜி வந்து சரியான குறைவு. சரியா, அப்படி வெரி வெரி அலர்ஜி வாருது. ஏன்னா நாங்கள் இப்போ கார்டியாலஜி எல்லா பேஷண்ட்டும் அஞ்சியோ செய்கிறோம், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் எந்த நாளும் டையோ கண்ட்ராஸ்ட் தான் பயன்படுத்துகிறோம், யாருக்குமே வராது. சரி, மிச்சம்னா சின்ன ரேஷ் வரும், வெரி ரேர் தான். அது அது யாருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண இல்லாது வெரி ரேர். ஈவன் தோ அலர்ஜி இருந்துச்சுன்னா நாங்கள் அதை லைட்டாக எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு ப்ரெட்னிசோன் மருந்து கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு தான் செய்வோம். அதனால் இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் சரியான குறைவு. ரெண்டாவது இவன் கேட்ட கேள்வி, ரெண்டாவது என் டையில் அடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் தான் கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு இவன் கேட்டாங்க. அந்த கிட்னி ப்ராப்ளம் பற்றி சொன்னோம்னா இந்த டை நாங்கள் பாவிக்கிற ஒரு சர்டன் லெவல் ஆஃப் டை இருக்கிறதுக்கு கிட்னி ப்ராப்ளம் வாரதுக்கு நாங்கள் பாவிக்கிற அளவு சரியான குறைவு. நாங்கள் 60 ml 70 ml 50 ml மாதிரி சரியான குறைவான அளவு தான் பாவிக்கணும். அதனால் அப்படி செஞ்சாலுமே நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கும் ப்ரிகாஷன், அது பாவிக்கிறது எடுக்கிறதுனால நாங்கள் லேசுன்னு எடுக்கிறது இல்லை, அதுக்கும் நாங்கள் கிட்னி டெஸ்ட்டை செஞ்சுட்டு தான் செய்வோம். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் கிட்னி டெஸ்ட்டை எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் செய்துவிட்டு தான் அதை ஈவன் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலுமே எங்களுக்கு அது வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. சேர்லைன் கொடுத்து நெக்குன்னு மருந்து கொடுத்து அதை நியூட்ரலைஸ் பண்ணி செய்யலாம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அது நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இதுக்கும் பயம் இருக்குது, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறது. உண்மைதான். தொடர்ச்சியாக சிடி பரிசோதனை முறை பற்றி நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள் டாக்டர், அதை பற்றிய மேலதிகமான விளக்கங்கள் கூறுங்கள். சிடி பரிசோதனை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது அடுத்தது தான் இந்த சிடியில் முக்கியமானது இந்த சிடி மிஷின் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இந்த சிடி ஸ்கேன் செய்ய இயலாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரு சிடி மிஷின் இருக்குது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் செய்ய இயலாது. இது வந்து நியூ டெக்னாலஜி. சர்டன் அமௌண்ட் அட்வான்ஸ் சிடி மிஷினில் தான் செய்யணும். சிடி ஸ்கேன் எல்லா ஹாஸ்பிட்டலையும் செய்ய இயலாது. சாதாரண நாங்கள் சொல்கிறது 64 ஸ்லைஸ் சிடி, அதுதான் மினிமம். 64 ஸ்லைஸ் சிடிங்கிறது தான் இந்த சிடி ஸ்கேன் செய்யணும். நான் வேலை செய்கிற வைத்தியசாலையில் 640 ஸ்லைஸ், அது சரியான வேர்ல்டு அட்வான்ஸ் ஸ்கேன். ஆனால் எல்லா 64 ஸ்லைஸ் இருந்தால் எந்த ஹாஸ்பிட்டலையும் செய்யணும் இந்த சிடி ஸ்கேனில். அடுத்தது சொல்கிறது இந்த சிடி ஸ்கேன் மெஷினில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஸ்கேன் மூச்சு எடுத்து நிப்பாடுற 10 செகண்ட் 3 செகண்டில் ஸ்கேன், வெரி சிம்பிள் ஸ்கேன், சரியான ஈஸி, வெரி அக்யூரேட்னு. அப்போ எல்லோரும் அடுத்த கேள்வி கேட்டாங்க, ரேடியேஷன் இருக்குமே, சிடி ஸ்கேன் இருந்தால் ரேடியேஷன் இருக்குமே அப்படின்னு. அது உண்மை தான், இது வந்து ரேடியேஷன் இருக்க டெஸ்ட் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இப்போ இருக்க அட்வான்ஸ் மிஷினில் இருக்க ரேடியேஷன் அளவு சரியான குறைவு. we can do முந்தி இந்த சிடி ஸ்கேன்
செய்கிற டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ண 1970s ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இது வந்து 15 மில்லி சீவர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ லெஸ் தேன் 1 மில்லி சீவர்லேயே நாங்கள் நிறையா ஸ்கேனை செஞ்சிருக்கோம். இப்போ அதனால தான் இப்போ உலகம் பூராவும் சிடி தான் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் டெஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் டெஸ்ட்னால் உங்களுக்கு நெஞ்சின் வலி வந்துச்சுன்னா முதலாவது அவங்க செய்கிற டெஸ்ட்டே சிடி ஸ்கேன் தான். சிடி ஸ்கேன் செஞ்சு பார்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு பிறகு மற்ற டெஸ்ட்டுக்கெல்லாம் போவீங்க. இல்லைன்னா நீங்கள் அப்போயே வீட்டுக்கு போயிடுவீங்க. ஈவன் ஓபிடியில், ஈவன் இடியூவில் சப்போஸ் நீங்கள் நெஞ்சு வலி வந்து இடிக்கு போகிறீங்க, அது கெஸ்ட்ரைட்டிஸா இல்லையான்னு டாக்டர்ஸுக்கு ஷுவர் இல்லை. அவங்க நேரடியாக கொண்டு வந்து சிடி செய்வாங்க. ஹார்ட்னா ட்ரீட் பண்ணுவாங்க, கெஸ்ட்ரைட்டிஸ்னால் மருந்து கொடுத்து அப்போயே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா தே ஒன்ட் கீப் இன் த இடியூ. ஸோ இப்போ வந்து அதனால தான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் லைன் செட்டாக சிடி இருக்குது. சிடியில் இருக்க அந்த பக்க விளைவுகளை பற்றி நாங்கள் முதல்ல கேட்டீங்க. டை இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, அலர்ஜி இருக்குது. நான் அதெல்லாமே குறைவு, அதில் இருக்க பெனிஃபிட்டோட பார்க்குறேன். பயன்கள் அதிகம் அதில் இதை விட. அதனால தான் நாங்கள் சிடி ஸ்கேன் வந்து மிக முக்கியமான நிலைமைக்கு வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவில் நாங்கள் இப்போ தான் அறிமுகமாகி தவழ்ந்து போகிறோம். மற்ற கண்ட்ரீஸில் இப்போ வந்து அதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. இதேவேளை சிடி ஸ்கேன் தொடர்பாக அதில் சில வகைகள் இருக்கின்றன என்பதை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த வகைகள் அல்லது அது தொடர்பான ஏனைய பரிசோதனை முறைகள் அதை பற்றி கூறுங்கள். சிடி ஸ்கேன் அது இல்லை, ரைட். சிடி ஸ்கேன் இன்னொரு வகை இருக்குது. நான் கால்சியம் ஸ்கோரிங்னு கேள்விப்பட்டிருப்பேன். சில பேருக்கு சிடி ஸ்கேன் செய்கிறது கண்ட்ராஸ்ட்டுக்கு மிச்சம் பயமாக இருந்துச்சுன்னா, சில பேர் அறவே வேணான்னு சொல்லுவாங்க கண்ட்ராஸ்ட். அவங்களுக்கு நேரடியாகவே கால்சியம் ஸ்கோர்னு செஞ்சு பார்க்கலாம். அதாவது சிடி மிஷினில் வச்சு ஒரு சின்ன ஸ்கேன், சரியான லோ ரேடியேஷனில் ஸ்கேன் பண்ணால் ஹார்ட்டுக்கு இருக்க ரத்த பிளாக்ஸ் எல்லாம் தெரியும் கால்சியம் படிஞ்சிருக்கிறதுனால. எங்களுக்கு எல்லா குருதி குழாயில் இருக்க கொலஸ்ட்ரால் கொழுப்பும் பழசான பிறகு கால்சியம் படிஞ்சு ஒரு கல் மாதிரி இருக்கும். அதை நாங்கள் சிடி ஸ்கேனில் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ளுக்கு நிறைய கால்சியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா பிளாக்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். மிகவும் நிறைய கால்சியம் தான் தெரியும், நிறையா பிளாக் இருக்குது. அவங்களே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க, நாங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு செஞ்சு பார்ப்போம் டாக்டர். கால்சியம் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து இல்லை, நாங்களும் சமாதானமாக அவங்களை அனுப்பி வைக்கலாம். சரியா? அப்போ அது சிடி ஸ்கேனில் அது இன்னொரு வகை, நிறையா வகைகள் இருக்குது. ஏராளமான டெஸ்ட்டையும் செய்யலாம் ஹார்ட்டில். ஸ்பெஷலி இன்னொரு சிடி ஸ்கேன் இன்னொரு நன்மை தான் பைபாஸ் பேஷண்ட்டுக்கும் ஸ்டென்ட் பேஷண்ட்ஸ். இந்த பைபாஸ் பேஷண்ட் ஸ்டென்ட் பேஷண்ட்ஸுக்கு நடுவில் சந்தேகம் வந்துடும், நெஞ்சு வலி வரும். ஸ்டென்ட் போட்ட காலத்துலேருந்தே நெஞ்சு வலி வரும். சார் சின்ன வலினாலும் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குன்னு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துடலாம், எனக்கு பிளாக் இருக்குன்னு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஆஞ்சியோகிராம் செஞ்சு பார்க்கறது ஒவ்வொரு முறையும் அவங்களோட பயத்துக்காக ஒவ்வொரு முறையும் வாங்க ஆஞ்சியோகிராம் பெரிய டெஸ்ட். நீங்கள் ஆஞ்சியோகிராம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஞ்சியோகிராம் பெரிய டெஸ்ட், அதை அட்மிட் பண்ணி செய்ய வேண்டிய டெஸ்ட். அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, மிச்சம் சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஓகே பைபாஸில் பிளாக் இருந்துச்சுன்னா சிடி செஞ்சு பார்க்கலாம். பிளாக்ஸ் ஸ்டென்ட் பிளாக்காக இருக்கா இல்லை பைபாஸ் பிளாக்காக இருக்கா. நீங்கள் முதல்ல நான் உங்களுக்கு அந்த படத்தை காமிச்சேன், பைபாஸ் கிளியராக தெரியும், ஒவ்வொரு கிராஃப்ட்டும் கிளியராக தெரியும். அப்போ உங்களுக்கு பிளாக்ஸ் இருந்தால் வெளியே பார்த்துக்கலாம். சரி, அதேவேளை இந்த ஆஞ்சியோகிராம் என்று சொன்னீர்கள், அது நல்லமா அல்லது சிடி ஸ்கேன் நல்லமா என்றால் ஒப்பீட்டளவில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? நீங்கள் இப்போ டேஞ்சரஸான ஏரியாவுக்கு எல்லாரும் ஆகிய பண்ணுறது சிடி ஸ்கேன் நல்லமா ஆஞ்சியோகிராம் நல்லமா அப்படின்னு. அது எல்லாரும், நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா வைத்தியர்களும் சிடி ஸ்கேன் ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இது நாங்கள் ஒரு பிழையான கன்செப்ட். எதுக்கு சிடி ஸ்கேன் செய்ய போகிறோம், எந்த நேரத்தில் ஆஞ்சியோகிராம் செய்ய போகிறோம்னு தீர்மானிக்கிறது வைத்தியர் தான். சரி, இது நல்லது கெட்டதுன்னு இல்லை. சில பேருக்கு சில டெஸ்ட் நல்லது, சில பேருக்கு டெஸ்ட் நல்லது. ஒரு நல்ல உதாரணம்னு சொல்ல போனீங்கன்னா, ரைட், ஒரு பேஷண்ட் வராங்க, நீங்கள் பேஷண்ட் பாருங்கள், அவங்க டயபெட்டிக் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அவர் சிகரெட் குடிக்கிறாரு, அவர் வந்து நெஞ்சு வலி வருது, நடக்கிற நேரம் நெஞ்சு வலி கூடுது. சரியா? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கதையை கேட்டோன்னே தெரியும் இவரோட ஹார்ட்லெல்லாம் பிளாக் இருக்குது அப்படின்னு. ரைட்? இப்போ இவருக்கு திருப்பி ஸ்பெஷலாக பிளாக்கை பார்க்க அவசியம் இல்லை. இவருக்கு நாங்கள் என்ன யோசிக்கிறதுக்கு, இந்த பிளாக்கை எப்படி ட்ரீட் பண்ணலான்னு தான் யோசிக்கிறோம். அப்போ என்ன டெஸ்ட்னா சிடி செய்ய மாட்டோம், நேரடியாகவே ஆஞ்சியோகிராம் தான் செய்வோம். ஏன் ஆஞ்சியோகிராம் தியேட்டரில் கொண்டு போய் ஒரு வயர் ஹார்ட்டுக்குள்ளே, நீங்கள் ஆஞ்சியோகிராம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கையில் இல்லாட்டி காலில் வயர் ஹார்ட்டுக்குள்ளே போட்டு அதை டை அடித்து நீங்கள் டாக்டர் பிளாக்கை பார்க்கலாம். என்ன அட்வான்டேஜ்னா, அதே டியூபுக்குள்ளுக்கு நீங்கள் உங்களோட உபகரணங்களை அனுப்பி அந்த கொலஸ்ட்ராலை உடச்சி விட்டுடலாம், திறந்து விடலாம். ஸ்டென்ட்டுங்கிற டெக்னாலஜி போடலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா ஸ்டென்ட் எப்படி சரிங்கன்னு உங்களுக்கு பார்க்கலாம், எப்படி ஸ்டென்ட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது ஸ்டென்ட், அதே நேரத்தை திறந்து உங்களுக்கு ஸ்டென்ட் போடலாம்.
ரைட். இது கொரோனா ஆஞ்சியோகிராம்ஸையும் செய்யலாம். ஆனால் அதே பேஷண்ட் ஒரு யங் பேஷண்ட் வராது, சரியா? அவருக்கு சில நேரத்தில் நெஞ்சில் நடுவில் வலி வருது, சில நேரத்தில் வலி இல்லை. ஆனால் அவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சரியான பாசிட்டிவ். அவரோட அப்பாவோட சகோதரர்கள், அம்மாவோட சகோதரர்கள் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவருக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது. இப்போ இவருக்கு சுகர் இல்லை, எக்ஸசைஸையும் நார்மலாக தான் இருக்குது. இப்போ இவருக்கு சுகர் இல்லை, இப்போ எங்களுக்கும் சுகர் இல்லை. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா இல்லையா அப்படின்னு, ரைட்? இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆபத்து நீங்கள் 5 கிராமுக்கு அனுப்பிடாது. ஏன்னா 5 கிராம் வயர் போடணும், என்ன வேறு நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிடி தான் பெஸ்ட். நீங்கள் வாங்க, சிடி செஞ்சு பாருங்கள், சிடி நார்மல், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே உங்களுக்கு யூ ஆர் ஃபைன் அப்படின்னு அனுப்பிவிடலாம். ஸோ டாக்டர் தான் டிசைட். இதில் எது நல்லவர் கெட்டவர் இல்லை, எந்த நேரத்தில் எவர் நல்லவர், யாருக்கு சரியான குதிரையை சரியான இடத்துக்கு தெரியும். சிறப்பு. அதேவேளை பொதுவாக டாக்டர் இந்த கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த கொலஸ்ட்ரால் பற்றியதான பரிசோதனைகளை மேற்கொள்பவர்களுக்கு அவ்வாறான கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை என்கின்ற முடிவுகள் வருகின்ற போது, எனக்கு கொலஸ்ட்ராலே இல்லை, இதற்கு பிறகு மாரடைப்புக்கு வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கு இருக்கும் அவர்களிடம். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூட இருக்கலாம். அதேவேளை நீங்கள் கூறுகின்ற போது ஆரம்பத்தில் இந்த கிராமப்புறங்களிலும் இன்று மாரடைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்று கூறினீர்கள். பொதுவாக இந்த கிராமங்களில் இருப்பவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் கடினமான உடல் உழைப்பை நம்பி இருப்பவர்கள். அப்படியானவர்களுக்கு ஒரு எண்ணப்பாங்கு இருக்கும், நான் மிகவும் கடினமான உடல் உழைப்பை மேற்கொள்கின்றேன், என்னிடம் அப்படியான பயிற்சிகள் இருக்கின்ற போது மாரடைப்பு வருவதற்கான காரணம் இருக்காது என்பதான ஒரு எண்ணப்பாங்கு தான். அனைத்துமே ஒரு மன எண்ணங்கள். இவ்வாறானவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அதை பற்றி கூறுங்கள். nobody is safe. Nobody is safe, but probability is less. அதாவது நாங்கள் வந்து யாருமே 100க்கு 100 இல்லை, ப்ராபபிலிட்டி லெஸ்னால் அவர்களுக்கு இருக்க சான்சஸ் குறைவாக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட கடின உழைப்பால் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தால் அவங்களுடைய ப்ராபபிலிட்டி குறைவாக இருக்கும். ப்ராபபிலிட்டிஸாக லெஸ். ஆனால் அது மட்டும் இல்லை, மாரடைப்பு வரலாம். ஏன்னா உங்களுக்கு சொன்னேன்னா, கொலஸ்ட்ரால் உங்களோட ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிகிறதா இருந்துச்சுன்னா 2 காரணம் தேவை. முதலாவது ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அளவு கூட இருக்குது, இல்லாட்டி ரத்த குழாயில் இந்த கொலஸ்ட்ரால் படியை தடுக்கிற அந்த நீலக்கதிர் லேயர் எண்டோத்தீலியம் ஏதாவது ஒரு விதத்தால் பழுதாக இருக்கலாம், சரியா? இந்த பழுதாகிறதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது, ரைட்? உங்களோட ஃபேமிலியிலேயே நீங்கள் அந்த டிஃபெக்டிவ் எண்டோத்தீலியமோட வந்திருக்கு கூறினீர்கள். முதல்லையே சொன்ன மாதிரி ஃபேமிலி இருக்கலாம். உங்களுக்கு நான் முதல்லையே சொன்ன மாதிரி டயபெட்டிக் இப்போ ஸ்ரீலங்காவோட ரம்பன். ஏன் காரணம்? ஏராளமான டயபெட்டிக் காரணம் இருக்குது. சில பேர் வயிறுகள், அம்மாவோட புவர் மதர்ஸ், மெல்நியூட்ரிஷன் இந்த ஃபீட்டஸ், வயிறில் அம்மாவுக்கு மெல்நியூட்ரிஷன் இருக்க நேரமே பாபாவுக்கு டயபெட்டிக் வர சான்சஸ் கூட. அப்படி இப்போ ஏராளமான டயபெட்டிக் தான் இப்போ ரீசர்ச் நிறையா போகுது. டயபெட்டிக் ஏன் ஸ்ரீலங்காவில் கூட அப்படின்னு. டயபெட்டிக் வந்தால் இந்த எண்டோத்தீலியம் டேமேஜ் ஆகிடும். அப்போ டயபெட்டிக் கூட நீங்கள் கிராமமாக வில்லேஜான்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி ஏழைன்னு இல்லை, ஏழைகளுக்கு அம்மாவோட வயிற்றில் இருக்க பிள்ளைகளுக்கு டயபெட்டிக் வர சான்சஸ் கூட. ஏன்னா அவங்களுக்கு வயிற்றில் இருக்கணுமே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அப்போ அவங்களோட உடம்புல அவங்களுக்கு ஃபீட்டஸ் பபால் ஹோமோன்ஸ் எல்லாம் கூட இருக்கும், அவங்களுக்கு டயபெட்டிக் வர சான்ஸ் கூடன்னு ஒரு தியரி இருக்குது இப்போ. அப்போ இந்த டயபெட்டிக் கூட இருக்கிறனால வில்லேஜ் கிராமம் இல்லாமல் எல்லாருக்கும் வரலாம், அதுவும் ஒரு காரணம். அதுக்கு பிறகு ஸ்மோக்கிங் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அது நீங்கள் பசிவ் ஸ்மோக்கிங் அதை விட வேர்ஸ், பசிவ் ஸ்மோக்கிங் வேர்ஸ். ஏன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதை விட உங்கள் வீட்டில் கொண்டு ஒய்ஃப்க்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் கூட. பசிவ் ஸ்மோக்கிங் வேர்ஸ். வெஹிக்கிள் பொல்யூஷனில் கெமிக்கல்ஸ் இருக்குது, இந்த கெமிக்கல்ஸ் போய் இந்த எண்டோத்தீலியமே டேமேஜ் பண்ணலாம், அதனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால் நீங்கள் எனக்கு கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் மட்டும் நார்மல்னால நான் சேஃப், நான் இந்த நாள் எக்ஸசைஸ் செய்கிறதுனால நான் சேஃப் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. நான் பயமுறுத்த யாரும் விரும்பலை, ப்ராபபிலிட்டி கூட, ஆனால் சேஃப் இல்லை. நீங்களும் கவனமாக தான் இருக்குது. நெஞ்சு வலி வந்தால் செக் பண்ண இருக்குது, அடிக்கடி பார்த்துருக்குறது. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அதுனா கார்டியக் நியூரோசிஸ்ன்னு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பக்க மக்களை பற்றி நான் கதைக்கணும், அதாவது சிம்டம் இருந்தாலும் கணக்கெடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்க மக்களும் இருக்காங்க, எதை கண்டாலும் கமலஹாசன் மாதிரி பயம் வந்துடும். அவங்க வந்து கார்டியக் நியூரோசிஸ், ஹார்ட்னு சும்மா ஒரு கெஸ்டைட்டிஸ்னாலும் வந்துடுவாங்க. இப்போ நான் சொல்கிற மெசேஜை நீங்கள் சரியாக எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க, ஆனால் நீங்கள் கவனமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் இல்லைனால நெக்லெக்ட் பண்ணாங்க, எனக்கு நெஞ்சு வலி வந்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு. அந்த சமூகம் கூட நாடு தான் நான் சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை பார்த்தோம்,
அவங்க கடைசி மட்டும் நம்பலை. நாங்கள் ஹார்ட் இசிஜி நார்மல் அப்நார்மல் பிளாக் இருக்குன்னா அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நம்பலை. எங்கள் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸே இல்லை. நாங்கள் நேற்று எடுத்த கொலஸ்ட்ரால் நார்மல் தானே டாக்டர்வாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் நான் பாஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தாலும், நீங்கள் வில்லேஜாக இருந்தாலும், நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் செய்யறவராக இருந்தாலும் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிகுறி, நெஞ்சு வலி அறிகுறி இருந்தால், இல்லாட்டி நடக்க நிலைப்பு வந்தால் நீங்கள் டாக்டரை செக் பண்ணி பார்க்க. நெஞ்சு வலி இல்லாமலேயே இவ்வாறான பிரச்சனைகளை எப்படி இனம் காண்பது? சிலருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது என்று சொல்லவே மாட்டார்கள், எங்களுக்கு அப்படி ஒன்று அனுபவமே இல்லை என்பார்கள். ஆனால் பரிசோதனை முடிவுகள் இவ்வாறு இருக்கு. அப்படியானவர்கள் எப்படி இனம் கண்டுகொள்வது? நெஞ்சு வலி இல்லாதவர்களுக்கு மிக அட்லீஸ்ட் இழப்பாது வரும், களைப்பு இருக்கும். சில பேருக்கு அதுவும் இருக்காது, நல்ல ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ரைட், அப்படியானவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது? சரியான கஷ்டம். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு தானே. ஆமாம், நல்ல ஃபிட்டாக அவங்களுக்கு வேறு எதுவும் டெஸ்ட் செய்கிற நேரம் தான் கண்டுபிடிப்போம். அவங்க சர்ஜரிக்கு வருவாங்க, ஆப்ரேஷனுக்கு வர நேரத்தில் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்போம் ஈஸி சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு. ஆனால் மிக முக்கியமானது என்னென்னா, யங்கோ ஓல்டு ஒரு வயசில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்பெஷலி உங்களுக்கு சுகர் இல்லாமல் இருந்தால் சிடி ஸ்கேன் மாதிரி அக்யூரேட்டான டெஸ்ட் செஞ்சு ஒரே நேரத்தில் எனக்கு இருக்குது இல்லை அப்படின்னு 2 பிரிச்சுக்கிட்டு போகிறது நல்லது. ஏர்லி அட் ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட். ஏன்னா இப்போ நாங்கள் 35 வயசுலாம் சேஃப் வயசு இல்லை. நாங்கள் ட்ரைனிங், நான் மெடிக்கல் டாக்டராக ட்ரெயின் பண்ணுற காலத்தில் 35 வயசு 32 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தால் நாங்கள் அந்த பேஷண்ட்டை, எல்லா டாக்டர்ஸும் அந்த பேஷண்ட்டுக்கு பெட்டுக்கு வந்து தான் நோட்ஸ் எடுப்போம், எப்படி வந்துச்சு இது அப்படின்னு. இப்போ நீங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டல், அங்கே கொலம்போ நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கணக்கு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க யங் பேஷண்ட். எனக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வயசு 19. ஆஃப்டர் A level ஸ்ட்ரெஸ், A level முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக் வயசு இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால நீங்கள் சரியான கவனம் எடுத்து வைத்தியில் போகிறது, அதுக்கு பிறகு டெஸ்ட்டை சரியான டெஸ்ட்டை யோசித்து செய்கிறது முக்கியம். இந்த முதல் உதவி என்பது குறிப்பாக நெஞ்சு வலி என்று ஒரு இள வயதினர் கூறுகின்ற போது, நீங்களே ஒரு 19 வயது நோயாளி பற்றி கூறியிருந்தீர்கள். அப்படியானவர்கள் நெஞ்சு வலிக்கின்றது என்று சொன்னால் யாரும் சுற்றி இருப்பவர்கள் மாரடைப்பு என்றவரை சிந்திப்பதில்லை பொதுவாகவே. ஆனால் அதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும்? ஆரம்பத்தில் அவர்களுக்கான என்ன முதலுதவிகளை கொடுத்து அவரை முறையாக வைத்தியரிடம் எடுத்து கூட்டிச் செல்ல வேண்டும், அதை பற்றி கூறுங்கள். மிக முக்கியம், நெஞ்சு வலி எல்லாமே ஹார்ட் அட்டாக் இல்லை. நெஞ்சு வலி எல்லாமே ஹார்ட் அட்டாக் இல்லை, அது மிக முக்கியம். அதே மாதிரி நீங்கள் முதல்ல பயப்படக்கூடாது. பேஷண்ட் நெஞ்சு வலின்னு சொன்ன பிறகு அலறி அடிச்சுக்கிட்டு வரவும் கூடாது, ஒன்றுமே இல்லைன்னு சும்மா இருக்கவும் கூடாது. யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் தி பேலன்ஸ். ரைட், இப்போ யாராவது ஒரு நெஞ்சு வலி, யங்கோ ஓல்டோ நெஞ்சு வலி வந்துட்டான், நெஞ்சு வலி திடீர்னு வந்துட்டான். சில பேருக்கு சாதாரண சில பேர் சொல்லுவாங்க நடக்கிற நேரம் தான் வலி வருது, கையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அறிகுறிகள் மாதிரி தோல் பட்டையில் வலி வந்தால் அவங்களுக்கு நெஞ்சு வலி வரப்போகுது, வார்னிங் சைன்ஸாக கம்மிங். சில பேருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நெஞ்சு வலின்னு வந்தோடனே நீங்கள் முதல்ல ஹார்ட் அட்டாக்கை பற்றி தான் யோசிக்கிறதுக்கு. ஏன்னா அதுதான் கெஸ்டைட்டிஸை பற்றி யோசிச்சு வேலை இல்லை. ஏன்னா கெஸ்டைட்டிஸாக யாரும் சாக மாட்டாங்க, பாரதூரமான தொழில் வராது. ரைட், ஹார்ட் அட்டாக்கை பற்றி தான் யோசிக்கிறதுக்கு. முதலாவது நாங்கள் செய்கிற பிழைகள் நான் சொல்கிறேன். முதலாவது நம்ம சமூகம், நம்மளோட மக்கள் செய்கிற பிழைகள் வந்து நெஞ்சு ராத்திரி வந்தால் காலையில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம். ஏன்னா டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டல் பூட்டியிருக்கோம் அப்படிம்பாங்க. இது நான் அது ஜோக்குக்கு சொல்லலை, விளையாட்டுக்கு சொல்லலை. அப்படி ஒரு எண்ணப்பான்மை இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலும் 24/7 ஓப்பன். நிறைய பேர் லேட்டாக தான் வருவாங்க, ஏன்னா அவங்க ராத்திரி இருந்துட்டு காலையில் வருவோம் அப்படின்னு. அது பிழையான கன்செப்ட். டைம் இஸ் மசில். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் பிந்தினாலும் உங்கள் ஹார்ட் மசில் இறந்துக்கிட்டு தான் போகும். 6 ஹவர்ஸுக்கு பிறகு நிறையா இது மசிலில் ரிகவர் பண்ண இயலாது, நிறையா ஏரியாவை. ரைட், ஸோ டைம் இஸ் மசில். அதனால் நீங்கள் முதலாவது உடனடியாக வைத்தியசாலை அணுகிறது யோசிக்கிறதுக்கு. அது முதலாவது. வெள்ளைப்பூடை சாப்பிட்டு படுத்துட்டா ஹார்ட் அட்டாக் போகும்னு நினைக்கிறாங்க. அதுவும் பிள்ளை, அதுவும் சரியான காமன். வெள்ளைப்பூடு எனக்கு ஆயுர்வேதம் தெரியாது, ஆனால் வெள்ளைப்பூடு எஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் எமர்ஜென்சி எஃபெக்டில் வெள்ளைப்பூடு வேலை செய்யாது நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளைப்பூடு மெதுவாக தான் வேலை செய்ய இருக்கும். அப்போ முதலாவது நெஞ்சு வலி வந்தால் அவங்கள அங்கிட்ட இங்கிட்ட ஓட விடாதீங்க, அசைய விடாதீங்க, ஹார்ட்டுக்கு ஒர்க் கொடுக்காதீங்க. கிவ் தெம் ரெஸ்ட், லை டவுன், கிவ் தெம் ரெஸ்ட். அவங்களுக்கு மயக்கம் மாதிரி வந்துட்டால் தூக்கி படுக்கையில் உட்கார வைக்காதீங்க, ஏன்னா ப்ரெஷர் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தரையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தரையில் இருந்தால் ரத்தம் தலைக்கு நல்லா போகும், பிரெயின் நல்லா வேலை செய்யும். நீங்கள் மயக்கம் போட்டவங்களை தூக்கி உட்கார வச்சா தான் பிரச்சனை, அவங்க படுக்கத்தான் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது அவங்க ஹார்ட் அட்டாக் சிம்டமை கேட்ட பிறகு முடிஞ்ச மட்டும் அஸ்பிரின் கொடுக்க பாருங்கள். அஸ்பிரின் நாங்கள் சொன்னால் பேனடால் வாங்கி கொடுப்பாங்க. பேனடால் அஸ்பிரின் ஒன்று இல்லை, பேனடால் அஸ்பிரின் ஒன்றும் இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ ஹேவ் டு கிவ் அஸ்பிரின். டெங்குனாலே இப்போ அஸ்பிரின் பிஸ்னஸே குறைஞ்சிருச்சு.
யாரும் ஆஸ்பிரின் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஹார்ட் அட்டாக் ஆஸ்பிரின் தான் முக்கியம். ஆஸ்பிரினை நீங்கள் இமீடியட்டாக அப்சார்ப் பண்ணுற மாதிரி either you have to crush it into powder or தண்ணியில் கலக்கி இமீடியட்டாக கொடுத்தா that itself blocks clear பண்ணி very fast, very ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணிடும். ஸோ இட்ஸ் த மிரக்கல் ட்ரக் மாதிரி தான் ஆஸ்பிரினை கொடுக்குறது. முதலாவது ஆஸ்பிரினை கொடுங்க. அதுக்கு பிறகு செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பல்ஸ் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. பிற நாட்டில் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பல்ஸ் பார்க்குறது அது பார்க்குறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியாது பாருங்கள். அவங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருக்காங்க, கையை பிடிச்சி பாருங்கள் கை குளிர்ந்து வருது அப்படின்னு. அவங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கான்னு பாருங்கள். மூளைக்கு ரத்தம் எவ்வளோ போகணும்னு தெரியும். சரியா பார்த்துட்டு உடனடியாக ஆஸ்பிரினை கொடுத்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரது தான் பெஸ்ட் ஐடியா. உங்களோட வீட்டில் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் இருந்தால் ஜிடிஎன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, நாக்கு கீழே மருந்து வைப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருந்தால் அந்த மருந்து உங்களுக்கு இருக்கும். இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வரது பெஸ்ட். அந்த மருந்தை நீங்கள் வச்சிங்கன்னா வலி குறையும். சில பேருக்கு வலி குறைஞ்சிட்டா கொஞ்சம் சேஃப். ஆனால் வலி குறையாட்டி ரெண்டாவது மருந்து வைங்க. ரெண்டாவது ஒரு 5-6 மினிட்ஸில் அப்படியும் வலி குறையும். மூணாவது மருந்தை வச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வலி மருந்து கொடுக்குற திருப்பி அதை வச்சுக்கிட்டு வலி குறையுதுன்னு இருக்காதிங்க. ஏன்னா இமீடியட்டாக வர இருக்குது. முக்கியமானது பேஷண்ட் வேகமாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரது தான் மிக 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 முக்கியமான மெசேஜ். நான் சொன்ன மாதிரி டைம் இஸ் மசில். நீங்கள் இமீடியட்டாக ஆஸ்பிரின் கொடுங்க. 119 கால் பண்ணுங்கள். இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கிரேட் சர்வீஸ். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் டிசைட் பண்ணுவார் எவ்வளவு நேரத்தில் ட்ரீட் பண்ண. நிறைய பேரில் எங்களோட பெரிய பிரச்சனை லேட்டாக பேஷண்ட் வர்றது. லேட்டாக பேஷண்ட் வர்றதுனால பெரிய அவங்க எனக்கு ஒன்று நல்லா தானே இருக்கேன்பாங்க, ஆனால் அவங்களோட ஹார்ட் மசில் இங்கே ரிகவர் பண்ண இல்லாது. அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டென்ட் பைபாஸ் எல்லாம் செய்கிறது நல்ல இதை காப்பாற்றுறத தவிர இறந்து போனதை கைவிட்டுருவோம். ரைட். அதனால் நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு ஆஸ்பிரின் தான் மெயின். உடனடியாக கூட்டி வருகின்ற போது அவ்வாறு இறக்கின்ற தசைகளை தவித்துக் கொள்ளக்கூடிய. அதனால என்ன ஹார்ட் ஃபெயிலியர் வந்த பிறகு சரியான கஷ்டம் அவங்களை மேனேஜ் பண்ணுறது. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் சிபிஆர் தெரிய இருக்குது. சிபிஆர்னா கார்டியோ பல்மனரி மசாஜ்னு சொல்லியிருப்பாங்க, நெஞ்சு அமுக்குறது. அது இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் பாடமாக இருக்குது மற்ற ஸ்கூலுக்கு. அது நீங்கள் பேசிக்காக படித்து வச்சுருந்த எல்லாரும் லைஃப் சேவிங். 2 வகையான இருக்குது, பிஎல்எஸ் ஏஎல்எஸ். பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிய இருக்குது. மூச்சு எப்படி பார்க்குறது, எப்படி ஹார்ட் நின்று. அதனால எல்லாரையும் போய் நெஞ்சு அமைக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தமிழ் படத்துல மாதிரி விழுந்தவொடனே போய் எல்லாம் நெஞ்சு அமைக்கிட்டு இருப்பாங்க. தட் இஸ் ராங் ஐடியா. நீங்கள் முதல்ல நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிறதுக்கு பல்ஸ் இருக்குதா, மூச்சு எடுக்கிறாங்களா, நினைவு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நெஞ்சாமைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ரைட். ஆனால் அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது, சின்னவங்களும் பெரியவங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு செகண்டில் செய்கிற காப்பாற்றுற உயிரை எங்களுக்கு அதுக்கு பிறகு சேஃபாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இறக்குறாங்க இம்மீடியட்டாக தான் இருப்பாங்க. அது ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். பிறகு அவங்க காப்பாற்றி கொண்டு வாங்க பார்க்குற நேரத்தில் பிளாக்குன்னு சின்ன பிளாக்காக தான் இருக்கும். சரியான பிட்டத்தில் ஒரு ஐ எம் வெரி சேட் டு சே, ஃபியூ டேஸ் பேக் ஒரு யங் பேஷண்ட் 35 year old சடன் நெஞ்சு வலி மீட்டிங்கில் அவர் கலப்ஸ் ஆகிட்டார். அவரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் 5 கிராம் செய்கிற நேரத்தில் அவர் ஒரு சின்ன பிளாக் தான் இருந்துச்சு. அவர் சின்ன முதலுதவி செஞ்சிருந்தால் அவரை காப்பாற்றிருக்காங்க. அந்த ஒரு முதலுதவி இல்லாததால் அதான் நீங்கள் ஆஸ்பிரின் கொடுக்கறது, மசாஜ் செய்கிறது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உண்மைதான். அதேவேளை இந்த நெஞ்சு வலி என்பது ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்து வருமா, அல்லது இந்த நெஞ்சு வலி என்பது ஒரு முதல் அறிகுறியாக இருந்துதான் பின்னர் மாரடைப்பு ஏற்படுகின்றதா, அல்லது அதுவும் எடுத்த மாத்திரத்திலேயே அந்த நெஞ்சு வலி மாரடைப்பு என்பது ஒரே கணத்தில் ஏற்பட்டு விடுகின்றதா? அதை பற்றி இல்லை, நிறைய எல்லா மாதிரியும் வரலாம். சில பேர் நல்லா இருக்க பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, நெஞ்சு வலின்னு விழுந்து டக்குன்னு போயிடுவாங்க. நீங்கள் தமிழ் படம் சொன்ன மாதிரி பட்டுன்னு விழுந்தாலும் பொட்டுன்னு போயிட்டாருமாங்க, அது மாதிரியும் இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். முதல்ல நெஞ்சு வலி வரும், ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதே நெஞ்சு வலி வரும். அப்புறம் அது 1/2 கிலோமீட்டர் வரும். அப்புறம் 1/4 கிலோமீட்டர் 100 அடி வரணுன்னு வரும். அது என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு வருது. அதுக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன்னா, இந்த கொலஸ்ட்ரால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொலஸ்ட்ரால் படிகிற நேரத்தில் அந்த கொலஸ்ட்ராலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நீல கலர் லேயர் இருக்கும். சில நேரத்தில் டஃப்பாக ஹார்டாக இருக்கும். அப்போ கொலஸ்ட்ரால் மெதுவாக பெருசாகிட்டு வர நேரம் அது வெடிக்காது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் போகிறது குறைஞ்சிக்கிட்டு போகும். அவங்களுக்கு தான் மெதுவாக நடக்கிற நேரம் வலி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வலி வரும். சில பேருக்கு அந்த லேயர் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசானே டக்குன்னு வெடிச்சிடும். வெடிச்சோன்னா உள்ளுக்கு இருக்க அவ்வளோ கொலஸ்ட்ராலும் ரத்த குழாயில் போய் ரத்த குழாயை பிளாக் பண்ணிடும். அவங்களுக்கு தான் இம்மீடியட்டாக ஹார்ட் அட்டாக் வருது.
அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாருன்னு சொல்கிறார் எல்லா மாதிரியும் வரலாம், இமீடியட்டாக வரலாம், ஸ்லோவாக வரலாம். அது இம்பார்ட்டன்ட்னு ஸ்லோவாக வரவங்க லக்கி, அவங்களுக்கு வெள்ளனே வார்னிங் சைன்ஸ் வந்துருச்சு. அப்போ அவங்க வார்னிங் சைன் வந்து அதுக்கு கடவுள் ஒரு முறை தான் கதவை தட்டுவார், சொன்னதை கேட்குறீங்க. சிறப்பு. ஆமாம், பொதுவாகவே எங்களுக்கு எவ்வளவு தூரம் அது தொடர்பான ஒரு விடயம் தொடர்பான அறிவு இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாரடைப்பு என்பது இலங்கையில் எவ்வளவு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது என்பது எங்களுடைய நாடளவில் நாங்கள் நாளாந்தம் பெற்றுக்கொள்கின்ற செய்திகள் வாயிலாகவே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய உறவினர்கள் எங்கள் வீட்டில் என்ன நடக்கின்றது என்று அந்த அடிப்படையில் எவ்வாறு முதலுதவி செய்ய வேண்டும், அதிலும் எப்படியான அறிகுறிகள் இருக்கும், என்னென்ன காரணிகள் தாக்கம் செலுத்துகின்றன என்பது பற்றியெல்லாம் இன்று மிகவும் விளக்கமாக ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து ஆலோசித்து இருக்கின்றோம். பொதுவாக இந்த முதலுதவிகள் செய்ய வேண்டிய வழிமுறைகளை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கின்ற போது அது எங்களுடைய குடும்பத்திலாகட்டும் அல்லது பொது இடங்களிலாகட்டும் ஏதோ ஒரு வகையில் அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். குறிப்பாக ஆம்புலன்ஸ் சேவைகள், அதை நீங்கள் எவ்வளவு தூரம் இலகுவாக இந்த முதலுதவிகளை மேற்கொள்கின்றீர்களோ அவ்வளவு விரைவாக ஆம்புலன்ஸ் சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நாட்டில் 1990 அதாவது 1990 என்கின்ற அந்த இலக்கம், இதன் மூலமாக நீங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் 118 இது நாடளாவிய ரீதியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வைத்திய சேவைகளுக்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இவ்வாறான முயற்சிகள் மூலமாக மாரடைப்பு என்பதை நாங்கள் அது தொடர்பான மரண வீதத்தை குறைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களிடம் இருக்கின்றது. அவ்வாறான இந்த மாரடைப்பு பற்றிய எளிமையான அந்த விளக்கம், இது இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், முக்கியமாக இதை இனங்காணக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் என்பது பற்றியெல்லாம் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிகவும் தெளிவாக எங்களுடைய அதிதி எங்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். ஆகவே அவருக்கு இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். டாக்டர் பிரகாஷ் அவர்கள் இருதய நோய் தொடர்பான சத்திர சிகிச்சை நிபுணராக சேவையாற்றுகின்ற அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் மாரடைப்பு, அதிலும் குறிப்பாக இந்த மாரடைப்பை இனங்காணக்கூடிய பரிசோதனை வழிமுறைகள், நவீன பரிசோதனை வழிமுறைகள், அதை நாங்கள் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியதாக எல்லாம் கலந்து ஆலோசித்திருந்தோம். ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது, எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அது தொடர்பான அடிப்படை அறிவோடு முதலுதவி செய்வதற்கான அந்த தைரியம் மற்றும் அடிப்படை அறிவு இவற்றை பெற்றுக்கொண்டிருந்தாலே நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பூரணமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தத்தக்க தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.